சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று இந்த சாயப்பா உனக்கென சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை என்னவென்று நீ முழுமையாக கேட்டுவிட்ட பிறகு, நான் எதற்காக உன்னிடத்தில் இந்த விஷயத்தை சொல்ல வந்திருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தொடக்கத்திலேயே உன் சாயப்பா சொன்ன வார்த்தைகளை கேட்டதும் என் குழந்தை, நீ சற்றென்று ஒரு முடிவுக்கு வந்துவிடக் கூடாது. அப்பா எந்த விஷயத்தை சொல்ல நினைக்கின்றார் என்பதனை நீ முழுக்க முழுக்க தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. நான் இருப்பது உனக்கு எப்பொழுதும் நல்லதை நடத்தும் விஷயங்களை நிச்சயமாக உன் கண் முன்னால் உருவாக்கிவிடும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நடத்தும் நேரம்தான் இது. இந்த சாயப்பா உன் முன்னால் நின்று உனக்கு எதையும் எடுத்துச் சொல்ல வருகின்றார் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லா விஷயங்களும் சந்தோஷங்கள் நடத்தி தரும். அதுபோல இந்த வாழ்க்கையிலும் உனக்கான தேவைகளை என்னவென்று உணர்த்தி தரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த அப்பா சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் பல ஆச்சரியங்களையும் பல திருப்பங்களையும் கொடுக்கும் ஒரு நபர். அதாவது உன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு நபர் அடுத்த 2 மாதம் 60 நாட்கள் கோமாவிற்கு செல்ல போகின்றார். இவர் யார் என்று, எதனால் இவர் இப்படி ஒரு நிலைக்கு செல்ல வேண்டும், என்ன காரணம் என்பதையெல்லாம் என் குழந்தை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு சொல்லித் தரக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் நீ கட்டாயமாக நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது என் குழந்தையே, இந்த நேரம் முழுக்க முழுக்க உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த தெய்வம் உனக்கு உடனிருந்து என்ன சொல்லி தருகிறதோ அதை எல்லாவற்றையும் என் குழந்தை நீ ஒரு மாற்றத்தை நிச்சயமாக கண்டுவிட வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் சொல்லும் எல்லா சொல்லிலும் உனக்கு நல்லதே நடக்கும். நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் முழுக்க முழுக்க உனக்கு நன்மைகளை கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இந்த தெய்வம் இதுவரையிலும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்த பல விஷயங்களை முழுக்க முழுக்க நீ உணர்ந்திட வேண்டும் என்பதை மறக்காதே. நான் வரக்கூடிய நேரம் உன்னை ஆட்டி படைக்கும் பல விஷயங்களை நீ என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் உன்னோடு நிற்கும் பொழுது உன்னோடு இருக்கின்ற ஒரு நபருக்கு இது போன்ற ஒரு சூழ்நிலை வரப்போகிறது என்றால் நிச்சயமாக இதனை என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். எதையுமே அவ்வளவு சுலபமாக விட்டுவிட முடியாது. எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளவு எளிதில் நாம் கடந்துவிட முடியாது. உடனிருக்கும் இந்த நேரங்களை நீ சரியாக தெரிந்து புரிந்து கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்திட வேண்டும் என்பதை நீ மறக்காதே. உனக்கான நன்மைகளை எல்லாம் நீ பெற வேண்டிய நேரம் இது. உனக்கான ஒவ்வொரு அதிர்ஷ்டங்களையும் நீ உணர வேண்டிய நேரம் இது. உன்னை சுற்றி நடக்கும் எல்லாவற்றையும் நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது என்பதனை மறந்து விடாதே. இத்தனை நாளும் என் குழந்தை நீ எதையெல்லாம் தொலைத்து வருந்துகிறாயானால் இது இனிமேல் உன்னை எதையும் தொலைக்க நான் அனுமதிக்க மாட்டேன் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விஷயம் உன் வாழ்க்கை நடக்கும் பொழுது எந்த ஒரு விஷயத்திலும் என் குழந்தை நீ பின்தங்கி விடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து நான் இருக்கும் நேரம் உனக்கு எல்லாம் சரியாகவே நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் வருகின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையுமே தெளிவாக கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உன்னை ஆட்டி படைக்கும் பல விஷயங்களை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறந்து விடாதே. மனது பதை மனது எதை எதிர்பார்க்கிறதோ அதுவாகவே இந்த வாழ்க்கை உனக்கு மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை நீ மறக்காதே. உன்னை தேடி வரும் இந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் நீ விரும்பியது எல்லாமும் உனக்கு சரியாகவே கிடைக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே என்று சொல்லி இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் சில விஷயங்களை எல்லாம் நினைத்து நீ கலங்காதே. உனக்காகவே ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றித்தான் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் நன்மைகளை தருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக தெய்வம் எதையும் செய்ய துணிந்து விட்டது என்பதனை நீ மறக்காதே. உன்னுடைய வாழ்க்கையில் எந்த விஷயத்தை நடத்த தெய்வம் முடிவெடுத்து நிற்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கு ஒரு கஷ்டத்தை ஒருவர் கொடுக்க நினைத்தால் நிச்சயமாக அந்த கஷ்டத்திலிருந்து உன்னை மீட்டெடுக்க தெய்வம் முன்வந்து நிற்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, உன்னை மீட்டெடுக்க தெய்வம் வரும் என்பதனை நீ மறந்து விடாதே. அதாவது அந்த சோதனையிலிருந்து உன்னை மீட்டெடுக்க தெய்வம் வரும் என்பதை நீ மறந்து விடாதே. சரியான புரிதலோடு இந்த வாழ்க்கை என் குழந்தை நீ வாழத்தான் வேண்டும் என்பதை மறக்காதே. தெளிவான எண்ணங்களோடு தெளிவான சிந்தனைகளோடு எதையோ நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுபோலத்தான் இந்த அப்பா இன்று உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்களும் முழுக்க முழுக்க உனக்கான இந்த உண்மைகளை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த வருகிறது என்பதை நீ மறக்காதே.
நான் இருக்கும் பொழுது உனக்கு ஒவ்வொன்றையும் நான் சரியாக தெரியப்படுத்துகிறேன். நான் இல்லை என்றால் இந்த மனிதர்கள் உன்னை அதிகமாக ஏமாற்றி விடுவார்கள் என்பதனை மறந்து விடா வேண்டும். வேண்டும் என்று பல சோதனைகளை உனக்கு கொடுத்து துணிந்தவர்கள், வேண்டுமென்றே பல கஷ்டங்களை உனக்கு கொடுத்துவிட நினைத்தவர்கள் அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் தாண்டி ஒன்றை நீ அடையக்கூடிய நேரம், தெய்வத்தின் அருளோடு அத்தனை விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு நடக்கும் என்று நீ நினைக்கும் விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம், உன் அப்பா உன்னை சரியான நேரத்தில் சரியான தண்டனையை கொடுக்க வேண்டும் அல்லவா? உன்னை சுற்றி நடக்கும் பல துன்பங்களுக்கு சரியான பதிலடி நான் நிச்சயமாக கொடுக்க வேண்டும் அல்லவா? என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதையெல்லாம் தாண்டி உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு தீமைகளுக்கும் சரியானதொரு பதிலை நான் கொடுக்க வேண்டி வருகின்ற இந்த நேரம். உன் அப்பா உன் வாழ்க்கையில் மேலும் மேலும் பல துன்பங்களை கொடுத்த இவருக்கு நான் நிச்சயமாக ஒரு தண்டனையை கொடுக்கத்தான் வந்திருக்கின்றேன். இவர்களால் இதனால் வரையிலும் உனக்கு ஏற்படுத்திய சோதனைகளும் கஷ்டங்களும் போதும். இனிமேலும் இவர்களை இப்படியே விட்டுவிட்டோமானால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் மேலும் மேலும் பல துன்பங்கள் உன்னை தொடர்ந்து கொண்டே இருக்கும். என் அன்பு குழந்தையே, இதையெல்லாம் சர்வ சாதாரணமாக நினைத்து நீ வருந்தாதே. ஆனால் இதையெல்லாம் கொஞ்சம் கவனிக்கப்படக்கூடிய விஷயங்கள் தானே. இவர்களை நாம் தான் இப்பொழுது கோமாவிற்கு அனுப்பப் போகிறோமா என்று நீ நினைக்காதே என் குழந்தையே. அவர்களுக்கான தண்டனையை அவர்கள்தான் தேடப் போகிறார்கள். அவர்களுக்கான கஷ்டத்தை அவர்கள்தான் இப்பொழுது நடத்தப் போகிறார்கள். அந்த அளவிற்கு அவர்கள் அவர்களுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் முன்னின்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தேவையில்லாத ஒவ்வொன்றையும் அவர்கள் சுற்றி வந்து இந்த வாழ்க்கையில் வேதனை என்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இத்தனை காலமும் நடந்திட்ட விஷயங்கள் எல்லாம் நினைத்து நீ வருந்தி கொண்டிருந்தது எல்லாமும் போதும். இனிமேல் அவரவர்கள் செய்த பாவங்களுக்கான பலன்களை அவர்களே அனுபவிக்கப் போகிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். அவர்கள் செய்த ஒவ்வொரு துன்பங்களையும் அவர்கள் என்னவென்று பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. எதையுமே தன்னால் நடத்திவிட முடியும் என்று நினைத்து விட்டால் மட்டும் போதுமா? அதற்கான முயற்சிகளை சரியாக செய்ய வேண்டும் அல்லவா? அதற்கான ஒவ்வொரு விஷயங்களையும் கவனமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லவா? தன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொன்றையும் நாம் முழுக்க முழுக்க சரியாக உணர்ந்து விட்டோமானால் அவரவர் செய்கின்ற பாவங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்பதனை உன்னாலே கணித்து விட முடியும். என் அன்பு குழந்தையே, சதா சர்வ காலமும் அடுத்தவர்களை பற்றி யோசிப்பதும், சதா சர்வ காலமும் அடுத்தவர்களுக்கு கஷ்டங்களை கொடுக்க நினைப்பதும், மற்றவர்களின் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை பார்த்து கொண்டிருப்பதெல்லாம் ஒரு வேலையா? இதை தொடர்ச்சியாகவே ஒருவர் செய்து கொண்டிருக்கிறார் என்றால் நிச்சயமாக அதற்கான தண்டனை அவர்களுக்கு கிடைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதையும் குறிப்பாக அவர்களுடைய எண்ணங்களினாலே அவர்கள் பெறுவார்கள் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த சாயப்பா நாடும் உடனிருந்து உனக்கு சொல்லித்தரும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க என்னவென்று உணர்ந்திட வேண்டும் என்பதனையும் மறக்காதே. நான் இருந்து உனக்கு சொல்லித்தரும் ஒவ்வொரு விஷயங்களையும் புரிந்து அவர்களுக்கான செய்தி மட்டுமல்ல, இது உனக்கான செய்தியும் தான் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? ஒருவனுடைய மனதை நாம் எப்பொழுதும் எல்லாம் நொறுக்குகிறோமோ அப்பொழுது எல்லாம் நம்முடைய மனதை நொறுக்க ஒருவர் தயாராகி கொண்டிருக்கிறார் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மையும் சோதிக்க ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் நடக்கும். எப்பொழுதும் மற்றவர்களை பற்றி யோசித்து கொண்டே இருந்தோமானால் அவர்களினுடைய சிந்தனைகள் முழுக்க முழுக்க தேவையில்லாத விஷயங்களுக்குள்ளேயே இருந்து கொண்டிருக்கும். முழுக்க முழுக்கவே தேவையில்லாத பிரச்சனைகளை பற்றி மட்டுமே நினைத்து கொண்டிருக்கும். இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்கும்போது அது ஒட்டுமொத்தமாக அவர்களுடைய மனதிற்குள் ஒரு இறுக்கத்தை உருவாக்கி கொண்டே இருக்கும். தன்னை பற்றி மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று கூட கவலை இல்லாமல் எப்பொழுதும் அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்ய நினைத்து ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது இதையெல்லாமும் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாமும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நடக்கும் விஷயங்கள் நன்மைகளை எல்லாம் தேடி தேடி பெறக்கூடிய வாழ்க்கை. ஆனால் இவர்களுக்கு புத்தி எங்கே செல்கிறது என்று பார்த்தாயா? அவர்கள் வாழ்க்கையை நினைத்து வருந்தவில்லை. அவர்களுக்கு நடக்கின்ற விஷயங்களை பற்றி யோசிக்கவில்லை. மாறாக மற்றவர்களின் வாழ்க்கையை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கின்ற இவர்களுக்கு முதலில் தெய்வம் கொடுக்கக்கூடிய தண்டனை என்னவாக இருக்க முடியும்? இவர்களின் சிந்தனையை முதலில் நிறுத்த வேண்டும். இவர்களுடைய தேவையற்ற எண்ணங்களை முதலில் நிறுத்த வேண்டும். அப்படியானால் இவர்கள் இதனால் வரையிலும் கடந்து வந்த விஷயங்களுக்கான தண்டனை இவர்களுக்கு எப்படி போகப் போகிறது என்று தெரியுமா? என் குழந்தையே, இவர்கள் தொடர்ச்சியாக நின்று உனக்கு கொடுத்த இந்த சூழ்நிலைகள் எல்லாம் என்ன கொடுத்தது என்பதையெல்லாம் இனிமேல் மறந்து நிற்பாய். அது மட்டுமல்ல, மேலும் மேலும் இவர்களுக்குள் தோன்றுகின்ற எதிர்மறையான விஷயங்கள் எல்லாம் இவர்களை விட்டு விலகி நேர்மறையான விஷயங்கள் இவர்களின் மனதிற்குள் பதியும். மற்றவர்களுக்கு கெடுதல் செய்யக்கூடாது என்ற எண்ணம் இவர்களுக்குள் உருவாகும்.
மற்றவர்களை நாம் எந்த சூழ்நிலையிலும் வேதனைப்படுத்தக்கூடாது என்ற எண்ணம் இவர்களுக்குள் உருவாகும். சுற்றி இருந்து நாம் கொடுக்கின்ற காயங்கள் நமக்கே திரும்ப வரும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். சுற்றி இருந்து நாம் நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நன்மையே என்னவென்று கேள்வி கேட்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டு அமைதியாக விட வேண்டும் என்பதை மறந்து விடாதே. எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். அனைத்தையும் சரியாக செய்து தருகின்றேன். எல்லாம் நன்மைக்கே. ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.